रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम सुंदर विग्रह मेघश्याम गंगा तुलसी सालग्राम गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் இரண்டெழுத்தினான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்கு ஆக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னவரும் எம் பண்கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும், விளம்பின் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சச்சிதானந்த குரு சத்குரு யோகிராம் சுரத்குமார் திருவடிகளே சரணம். சத்குருநாத மகாராஜ் கி. ராமகாதையை எல்லா நிகழ்வுகளிலும் வந்து செவிமடுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் எல்லோருக்கும் நமது பணிவான வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறோம். கழிந்த நிகழ்விலே வாலி சுக்ரீவன் சண்டையை பார்த்தோம். அதில் ராமபிரான் ராமபாணத்தை வாலி மீது எய்ததையும், வாலி அந்த அம்பு மார்பை துளைத்து கொண்டு புறம் செல்லாதவாறு கால்களாலும் கைகளாலும் பற்றி பிடித்து கொண்டான். ராம என்ன நாமம் அதில் எழுதப்பட்டிருந்ததை பார்த்தான். அவனுடைய அகங்காரம் அழிகிறது. அந்த நேரத்தில் ராமநாம மந்திரத்தின் சிறப்பை பற்றி இந்த இடத்திலே கம்பநாட்டாழ்வார் சொன்ன கருத்தையும் நாம் பார்த்தோம். ராமா என்று ஒரு முறை சொன்னாலே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை என்று சொன்னார். அப்படி அந்த நாமத்தை, நாமம் வேறு நாமி வேறு அல்ல, இறைவனுடைய நாமத்தை ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் தன்னையே நமக்கு தந்து விடுவான் என்பதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதன் பிறகு ராமபிரான் வாலியினுடைய முன்னிலையிலே வருகிறார். கண்ணுற்றான் வாலி. அவனுக்கு ஒரு பக்கம் கோபம் வருகிறது, இன்னொரு பக்கம் ஆத்திரம் வருகிறது. ஆகவே ராமனுடைய பண்பு நலன்கள் அவனுக்கு தெரிகிறது. அதனால் அவன் ராமனை பழித்து பேசுகின்றான். நீ வாய்மையின் நாயகன், வாய்மையும் மரபும் காத்து இந்த மண்ணுயிர்க்கெல்லாம் உதவி செய்ய தோன்றியவன்,
நீயே வாய்மையை விட்டுவிட்டால் வேறு யார் காப்பாற்றுவார்கள்? இல்லையா? நீ ஆவி போன்றவளை, ஜனகன் பெற்ற அன்னத்தை, அந்த அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பிறகு இப்படி திகைத்து போய்விட்டாயோ? நீ பரதன் முன் தோன்றியவன் அல்லவா? பரதனுக்காக நாட்டை தானம் செய்தவன் அல்லவா? கோயியல் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்க்கெல்லாம் உண்டல்லவா? இப்படி பல்வேறு நியாயங்களை அந்த வாலி பேசுகின்றான், கோபத்தோடு சொல்லுகின்றான். ராமா, நீ தர்மத்திலிருந்து விலகி போய்விட்டாய். வீரம் அன்று, விதி அன்று, மெய்மையின் வாரம் அன்று. அவன் சொல்லுகிறான், வாலி ராமபிரானை பார்த்து சொல்லுகிறான், இது வீரம் அல்ல. நீ என் மீது அம்பு விட்டாயல்லவா, அது வீரம் ஆகாது. ஒருவேளை அது விதியின் வன்மையா என்று சொன்னால் அதுவும் அன்று. மெய்மையின் வாரம் அன்று, அது உண்மை கொடுக்கக்கூடிய பங்களிப்பா என்றால் அதுவும் இல்லை. நின் மண்ணிற்கு என் உடல் பாரம் அன்று, உன்னுடைய இந்த பூமிக்கு என்னுடைய உடல் ஒரு பெரிய பாரம் கிடையாது, இல்லையா? எத்தனையோ கோடிகளை தாங்கி கொண்டிருக்கிறது. நின் மண்ணிற்கு என் உடல் பாரம் அன்று. என்ன காரியத்தை நீ செய்து விட்டாய்? என்ன காரியத்தை நீ செய்து விட்டாய்? உன் மண்ணுக்கு நான் பாரமாகவும் இருக்கவில்லையே. பகை அன்று பண்பு அறிந்து ஈரம் இன்றி இது என் செய்தவாறு என்றான். நீ ஈரம் கொஞ்சம் கூட மனதிலே இரக்கம் இல்லாமல், உள்ளத்திலே இரக்கம் இல்லாமல், ஈரம் இன்றி இது என் செய்தவாறு என்றான். நீ என்ன, எதனால் இதை செய்து விட்டாய் அப்படி என்று ராமன் கேட்டான், இல்லையா? அப்படி கேட்ட மாத்திரத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அதற்கு பதில் சொல்லுகிறார். ராமச்சந்திரமூர்த்தி அவன் சொன்னதையெல்லாம் அப்படி கேட்டுக்கொண்டு அப்படியே அமைதியாக நின்றவர் இப்பொழுது அவன் கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். பாருங்கள், அவன் ஈரம் அன்று, உன்னுடைய உள்ளத்திலே இரக்கம் இல்லை, நீ என்னை கொன்றுவிட்டாய், இது வீரமும் இல்லை, விதியும் இல்லை, மெய்மையின் வாரமும் அல்ல, என் செய்தவாறு என்று கேட்டான் அல்லவா? அதற்கு சொல்லுகிறார், ஈரம் ஆவதும். வாலியே, இரக்கம் என்று சொல்கிறாய் அல்லவா? இந்த இரக்கம் ஆவதும் இற்பிறப்பு ஆவதும், அதாவது தர்மத்தில் இருந்து நழுகி போய்விட்டேன் என்று பேசுகிறாய் அல்லவா? அது மாதிரி தாழ்ந்த நிலை ஆவதும் வீரம் இல்லை, இது நீ என்னை கொன்றது வீரம் இல்லை என்று சொன்னாய் அல்லவா? அப்படிப்பட்ட வீரம் ஆவதும் கல்வியின் மெய்நறி வாரம் ஆவதும், கல்வியினுடைய உண்மை நிலையை அறிந்த அந்த அதனுடைய பங்களிப்பு ஆவதும், இதெல்லாம் நீ பேசினாயல்லவா? இவையெல்லாம் மற்றும் ஒருவன் புனர் தாரமாவதை தாங்கும் தருக்கமாமோ? இவற்றையெல்லாம் பேசுகிற நீ இன்னொருவனுடைய மனைவியை எடுத்து வைத்து கொண்டாவையே, அது என்ன நியாயம் அப்படி கேட்குறார். என்ன இந்த இடத்தை பாருங்கள். அதாவது பானை நிறைய தண்ணீர் இருந்தால் கூட ஒரு இடத்திலே ஒரு ஓட்டை அது இருந்தால் அந்த பானையில் இருக்கிற தண்ணீர் அவ்வளவும் என்ன ஆகிவிடும்? அது ஒழுகி போய்விடும். அதுபோல நல்லவர்களுக்கு ஏதேனும் ஒரு தீமையான இப்படிப்பட்ட ஒழுக்க நெறி குறைந்த நிலை ஏற்பட்டதென்றால் அவர்களுடைய நட்பண்புகளெல்லாம் என்ன அழிந்து போய்விடும். அதுதான் வாலி, நீ இதையெல்லாம் பேசுகிறாய், வீரத்தை பற்றி பேசுகிறாய், இழிபிறப்பை பற்றி பேசுகிறாய், வீரத்தை பற்றி பேசுகிறாய், கல்வியினுடைய மெய்நறியை பேசுகிறாய். இவையெல்லாம் பேசுகின்ற நீ இதெல்லாம் மற்ற ஒருவன் புனர் தாரமாவதும் தாங்கும் தருக்கம் அதோ மற்ற இன்னொருவனுடைய மனைவியை கவர்ந்து கொள்வது, அப்படி செய்வது இதையெல்லாம் விட மேலான காரியமா? அப்படி ராமபிரான் வாலியிடம் கேட்டவுடனே வாலி பின்னும் மீண்டும் புத்தி கூர்மமாக சொல்லுகிறான், நாங்கள் விலங்குகளாகி எங்களுக்கு இது மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தி என்றோ அல்லது ஒரு ஒழுக்க நெறியோடு வாழ்வதென்றோ அல்லது பிறன் மனையை அபகரித்து கொள்வது என்பதோ அது ஒரு பெரிய சட்டத்துக்கு விரோதமானது அல்ல. எங்களுக்கு நாங்கள் அதையெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பின்பற்றுவதில்லை. நாங்கள் விலங்குகள், ஆகவே எங்களுக்கு இந்த நியதி இல்லை அப்படி என்று சொல்கிறான்.
எப்படி நியாயம் எப்படி போகிறது பாருங்கள். நான் விலங்கு, அதனால் எங்களுக்கு அது மாதிரி உள்ள நெறிமுறைகள் இல்லை என்கிறான். உடனே ராமபிரான் சொல்லுகிறார், அப்பா, தேவர்கள், மக்கள், இது மாதிரி அறநெறி இவற்றையெல்லாம் நீ அறிந்திருக்கிறாய். வாலி, நீ சாதாரண ஒரு விலங்கு அல்ல. நீ என் தர்மத்தை பற்றி சொல்கிறாய், வீரத்தை பற்றி சொல்கிறாய், கல்வியின் சிறப்பை பற்றி சொல்கிறாய், எங்களுடைய குல பெருமை பேசுகிறாய், உன்னுடைய நிலையை பற்றி பேசுகிறாய். நீ எல்லாம் என்ன செய்திருக்கிறாய்? அறிந்து செயல்படுகிறாய். ஆகவே நீ விலங்கு என்று சொல்லி அதிலிருந்து தப்பிக்க முடியுமா? தேவர்களாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும், அதன் பூலோகத்தவர்கள், பூவர்லோகத்தவர்கள், சுவர்லோகத்தவர்கள், இப்படி எல்லா லோகத்தை சார்ந்தவர்கள், எல்லோருடைய பண்பு நலன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீ பேசுகிற நீ ஒரு விலங்கு என்று சொல்லுகின்ற போர்வையை போர்த்தி கொண்டு இதிலிருந்து தப்பித்து போக முடியுமா? கஜேந்திரன் என்று சொல்லுகின்ற யானை, அது யானைதான், விலங்குதான். அது விலங்கு நிலையிலாக இருந்தது இல்லையா? முதலை காலை பற்றி கொண்டது, கையில் அண்டலர்ந்த மலரை பரம்பொருளாகிய அந்த நாராயணருடைய திருவடிகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அண்டலர்ந்த மலரை குளத்தில் பறித்தது. தினமும் அத்தகைய நிலையிலே தினம் ஒரு மலரை அந்த திருமாலின் திருவடிக்கு சமர்ப்பிக்கும். அன்றும் அப்படி பறித்தது. அந்த பறித்த யானை கஜேந்திரன் காலை முதலை பற்றி கொண்டது. வெளியே இது இழுக்கிறது, அது உள்ளே இழுக்கிறது, நீருக்குள்ளே இழுக்கிறது. இதனால் முடியவில்லை. அந்த கஜேந்திரன் யானையினுடைய சுற்றத்தவர்களெல்லாம் இதை வெளியே கொண்டு வருவதற்காக கை கொடுக்கின்றன. ஆனால் எந்த பலனும் இல்லை. முதலினுடைய பலம் ஓங்கி இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறது. எந்த கையினால் தனக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதை தீர்த்து கொள்ள அது முயற்சிக்குமோ அந்த கையில் என்ன இருக்கிறது? அண்டலர்ந்த மலர். அது யாருக்காக பறித்த மலர்? திருமாலின் திருவடிக்கு சமர்ப்பிக்க பறித்த மலர் இல்லையா? ஆகவே அன்று என்னுடைய தர்மம் கெட்டுப்போய் விடக்கூடாதே, அன்று நான் செய்கின்ற சாதனையை நான் விட்டுவிடக்கூடாதே என்று அந்த கையை பயன்படுத்தவில்லை. அதனுடைய துதிக்கையே அது பயன்படுத்தவில்லை. துதிக்கையே மேலே தூக்கி வைத்து கொண்டது. ஏனென்று சொன்னால் திருமாலின் திருவடிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அந்த மலர் அதன் கையில் இருக்கிறது. உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் பகவானுக்கு சூட இருக்கின்ற அந்த மலரை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி அப்படி ஆதங்கத்தோடு இருக்கின்ற அந்த யானை ஆதிமூலமே என்று கதறியது, அரற்றியது இல்லையா? அப்பொழுது அப்படிப்பட்ட யானையை நீ விலங்கு என்று சொல்லிவிட முடியுமா? வாலியை சிந்தித்துப்பார். என்னுடைய பெரிய தந்தை ஜடாயு, அவர் ஒரு சாதாரண நிலையிலே பறவையாகத்தானே இருக்கிறார். அவர் இந்த ராவணன் சீதா பிராட்டி எடுத்து செல்கிறான் என்று அறிந்த மாத்திரத்திலே அவனோடு சண்டை செய்து போர் செய்து அவனுடைய மகுடத்தை எல்லாம் எடுத்து எறிந்து அவனுடைய தேர் சாரதியை வீழ்த்தி தேர்களை எல்லாம் தேரில் பூட்டிய அந்த குதிரைகளை எல்லாம் கொத்தி சிதறி அப்படி வீராவேசத்தோடு அது அந்த தர்மத்திற்காக இறந்தது அல்லவா? அந்த ஜடாயுவை நீ ஒரு விலங்கு அல்லது ஒரு பறவை என்று சொல்லிவிட்டு தப்பி போய் விட முடியுமா? அப்படி என்று சொல்லி, ஆகவே வாலியே நீ ஒரு சாதாரண விலங்கு அல்ல அப்படி என்று சொல்லி அவர் சொன்னார். அதை அவன் ஏற்றுக்கொண்ட சம்மதித்து கொண்டான். ஆகவே அதில் பதில் சொல்லாமல் அடுத்த பதில் சொல்லுகிறான். அடுத்தாற்போல் அந்த வாலி கேட்கிறான், ஆமாம், நீவீர் ஏன் மறைந்து நின்று என்னை கொண்டீர்? கேட்டான். கேள்வி கேளுங்க பாருங்க இல்லையா? மறைந்து நின்று அம்பு எய்ய காரணம் என்ன? அப்படி மறைந்து எனக்கு கோபம், எனக்கு மீது உங்களுக்கு ஒரு கோபதாபங்கள் இருந்தது அல்லது நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொன்னால் என்னோடு நேர் நின்று எதிர்த்து போராடலாம் அல்லவா? மறைந்து நின்று என்னை ஏன் கொல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த வாலி கேட்கிறான். அப்பொழுது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோடு இளைய பெருமாள் இருக்கிறார். லட்சுமணன் சொல்லுகிறார், வாலி, உன் தம்பி சுக்ரீவன் உன்னால் அடித்து விரட்டப்பட்டவன். அவனை ரிஷிகமுக பர்வதத்திலே சந்தித்த பொழுது அந்த சுக்ரீவன் ராமச்சந்திரமூர்த்தி என் அண்ணனை சரணடைந்தான். சரணடைந்து அவன்
நீ செய்திருக்கிற தீய காரியங்களை எல்லாம் சொன்ன பொழுது சரணடைந்த அந்த சுக்ரீவனை காப்பாற்றுவேன் என்று அவருக்கு சரணாகதி கொடுத்தார். அவனுக்கு சரணம் கொடுத்து உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படி என்று சொன்னார். அப்படி இருக்கின்ற சமயத்திலே ஒருவேளை என் அண்ணனாகிய ராமபிரான் உன் முன்னால் வந்திருந்தால் நீயும் கூட அவருடைய திருவடியை சரணடைந்திருப்பாய். அப்படி நீ சரணடைந்தால் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆகும்? ஆகவே உன் முன்னால் அவர் வரவில்லை என்று அந்த இளைய பெருமாள் விளக்கமாக சொன்னார். உடனே வாலிக்கு இப்பொழுது அவனுடைய அகந்தையெல்லாம் போய்கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது உடலிலே பெரிய இரத்த ஓட்டம் பலம் இருக்கின்ற பொழுது என்னை விட்டால் யார், நான் எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் ஆணவம் பேசுவோம் இல்லையா? இப்பொழுது வாலியினுடைய உடலிலிருந்து அந்த அவனுக்கு அந்த ரஜோ குணத்தை கொடுக்கக்கூடிய அகந்தையை கொடுக்கக்கூடிய அந்த இரத்தம் மாறாக பெருகி ஓடுகிறது. முன்னால் ராமபிரான் நிற்கிறார். ராமபிரானுடைய தரிசனம் கிடைத்தால் ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, அவனுடைய வீர கோப தாபங்களெல்லாம் தான் செய்தது குற்றம் என்பது உணர ஆரம்பிக்கின்றான். இந்த நேரத்திலே அவனுக்கு உண்மையான ஒரு உணர்வு ஏற்படுகிறது, ஞான உணர்வு ஏற்படுகிறது. ஆகவே அந்த வாலி இப்பொழுது சொல்கின்றான், உண்மையை உணர்ந்து சொல்லுகின்றான். தாயென உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சால்பும். எல்லா உயிர்களுக்கும் தாய் போல இருந்து எல்லா உயிர்களுக்கும் எல்லா நிலைகளுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து தருமத்தை காக்கின்ற அந்த சால்பும் நீ என நின்ற நம்பி நெறியினின் நோக்கிய நேர்மை. ராமபிரான் அவர் இந்த பூலோகத்திற்கு வருகை தந்திருப்பதே தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிப்பதற்காக, தேவர்களை ரட்சிப்பதற்காக, முனிபுங்கவர்களை காப்பதற்காக, பக்தர்களை காப்பதற்காக. அதற்கு அநியாயமாக அக்கிரமாக நிற்கின்ற அசுரத்தன்மை வாய்ந்த அவர்களையெல்லாம் நீக்கி இந்த நாட்டிற்கு சிறப்பை கொடுப்பது, நாட்டுக்கும் மக்களுக்கும் சிறப்பை கொடுப்பதற்காக நீ வந்திருக்கின்றவன். நாயன நின்ற எம்பால் நவையற உணரலாமே. நான் மிக தாழ்ந்த நிலையிலே இருக்கின்ற என்னையும் ஒரு பொருட்டாக கொண்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை, ஞான நிலையை அளித்திருக்கிறாயே. தீயன, நான் செய்திருக்கிற தீயவற்றையெல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான். அங்கே வாலிக்கு மிகப்பெரிய சிறப்பு கொடுக்கப்படுகிறது. சிறியன சிந்தியாதான். சிறியவற்றை சிந்திக்காது இருக்கக்கூடிய அந்த உணர்வு இப்பொழுது வாலிக்கு மேலோங்கி இருக்கிறது. ஆகவே நான் தீய காரியங்கள் செய்திருந்தாலும் பிரபுவே நீவீர் பொறுத்து கொள்ளும் என்றான். இறந்தனன், என்னை மன்னித்து விடு ராமா, பிரபுவே என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். இறந்தனன் பின்னும் எந்தையாவதும் எண்ணல் தோன்றா குரங்கு எனக் கருதி நாயேன் கூறிய மனத்து கொள்ளேல். மீண்டும் சொல்கிறான், நான் தவறு செய்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு சாதாரண குரங்கு நிலையிலே அறியாது ஏதோ உங்களிடம் பேசிவிட்டேன், அதையும் மன்னித்து விடுங்கள். அறந்தெய்வம் பிறவி நோய்க்கும் அருமருந்து அணைய ஐயா. எல்லா உயிர்களுக்கும் பிறவிகள் தோறும் அதனுடைய வினைகளை நீக்கி பிறவிகளையெல்லாம் நீக்கி அமரத்துவம் கொடுக்கின்ற அந்த சிறப்புக்குரிய அறந்தெய்வம் பிறவி நோய்க்கும் அருமருந்து அணைய ஐயா. எல்லாவருடைய பிறவி நோய்களையும் தீர்க்கக்கூடிய அந்த அருமருந்து போன்று இருக்கின்ற ஐயனே, வரந்தரும் வள்ளல் ஒன்றுகேள் என மறைத்து சொல்வான். நான் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும், என் பிழையையும் பொறுத்துவிடு. நான் குரங்கு நிலையிலே இருந்து ஏதேதோ பேசிவிட்டேன், அதையும் மன்னித்து விடு. பிரபுவே, நீங்களெல்லாம் வினையை அறுக்கின்ற அந்த அருமருந்து போன்று உயிர்களையெல்லாம் அந்த ஞானத்தை கொடுத்து
அந்த பிறவி நோயை நீக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவர்கள், வரம் தரும் வள்ளல், நீங்கள் வரம் தரக்கூடிய வள்ளல் தன்மை உடையவர்கள். ஒன்று கேட்கின்றேன் என மறைத்து சொல்வான், ஒன்று எனக்கு உங்களிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறான். உடனே ராமபிரான் அந்த ராமனை சொல்லுகிறார். வாலி ராமனை புகழ்ந்து பேசுகிறார். புகழ்ந்து என்றால் உண்மைத்தன்மை இப்பொழுது தெரிந்து விட்டது. ஒன்று நான் உரைக்க வேண்டும், கொஞ்சம் கேளுங்கள். ஏவுகூர் வாளியால் எய்து நாயடியனேன், ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்தாய். உன்னுடைய ராமபானத்தை என் மீது விட்டு ஏவு கூர்வாளி, அந்த வாளியை இடமிருந்து, வாளி என்றால் அம்பு, அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த வாளியை ராமபானத்தை எய்து நாயடியனேன், என்னுடைய ஆவி போகின்ற தாழ்ந்த நிலையிலே இருக்கின்ற என்னுடைய ஆவி போம் வேளையில் அறிவு தந்து அருளினாய். எனக்கு அறிவு என்று சொன்னால் இங்கே ஞானத்தை தந்து எனக்கு அருளினாய். மூவர் நீ சாதாரணமானவன் அல்ல பிரபுவோ. பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லுகின்ற மூவரும் நீங்கள்தான். மூவர் நீ, அந்த மூவருக்கும் முதல்வன் நீ, முற்றும் நீ, எல்லா பேருக்கும் நீ பரமாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் நீ, மகாவிஷ்ணு நீ, மூவரும் நீ, மூவருக்கும் முதல்வனும் நீ. மற்ற ஏதேனும் நிலையிலே முற்றும் நீ, எல்லாம் நீதான். அதற்கு மேலாக ஒன்று சொல்லப்படும் என்று சொன்னால் மற்றும் நீ, அவையும் நீதான். பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ. நீ பாவமும் நீதான், புண்ணியமும் நீதான், பகைவனும் நீதான், உறவும் நீதான். இது ஞானத்தினுடைய உச்சநிலை. எல்லாமே பரம், தனக்கென்று ஒன்றும் இல்லை. எல்லாம் என்ன? எல்லாம் பரம் இல்லையா? அப்படி எல்லாமாக நீயே இருக்கின்றாய் பரம்பொருளே, நீ உறவாக இருக்கின்றாய் என்று சொல்லிய அந்த வாலி, உண்டும் என்னும் தருமமே உருவமாய் உடையனர்க்கு, உன்னிடம் எல்லாம் தர்மத்தையும் நான் கண்டுகொண்டேன். இனி யான் என்ன காண வேண்டும்? என்பெரும் பலவினை அந்த தீவினையையும் அடியனேற்கு உருபதம் அருள்வாய் என்று சொன்னான். பரமபதம் எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறான் வாலி. இந்த இடத்திலே வாலியே தன் நிலையை உணர்ந்து, தான் செய்த தவறு என்பதை உணர்ந்து அவன் என்ன செய்கிறான்? அவன் ராமபிரானுடைய நிலையை சொல்லி அவன் ஏற்றி போற்றி, எனக்கு பரமபதம் அருளுங்கள், ஆவி போகின்ற நிலையிலே எனக்கு நல்லுரை வழங்கி என்னை காத்தருளினீர்கள் இல்லையா? அப்படி என்று வேண்டுகிறான். நாம் சாதாரணமாக பட்டிமன்றம் எல்லாம் நடத்துவார்கள் அல்லவா? இந்த ராம காவியத்தை படித்து கொண்டு வாலியை கொன்றது குற்றம் என்று சொல்லி வாதாடுவார்கள். அப்படி வாதாடுகின்ற பொழுது வாலி செய்தது குற்றம் அல்ல என்பார்கள், வாலி செய்தது குற்றம், ராமன் செய்தது குற்றம் என்பார்கள். வாலி குற்றவாளி அல்ல, ராமனே குற்றவாளி என்பார்கள். இப்படி மாறி மாறி வாதிடுவார்கள். ராமகாவியத்தை நீங்கள் அந்த ஆதி காவியமாகிய அவர் நம்முடைய வடமொழியிலே எழுதிய அந்த புற்றிலிருந்து வெளிவந்த யாரு? வால்மீகி. அந்த வால்மீகி முனிவருடைய அந்த கதாநிலையிலும் கம்பநாட்டாழ்வார் நமக்கு அதனை பார்த்து எழுதியிருக்கிற இந்த காவியத்திலும் நாம் கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால் யாருடைய வாதத்தையும் கவிஞர்கள் விட்டுவிடவில்லை. நடந்ததை நடந்த வண்ணம் இவர்கள் வேண்டியவர்கள் இவர்கள் வேண்டாதவர்கள் என்று விட்டு வைத்து பேசவில்லை. ஆனால் வாலியே நிறைவாக சொல்லுகின்றான், எனக்கு பரமபதம் கொடுங்கள், நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் மூவர்களும் நீங்கள்தான், மூவர் முதல்வரும் நீங்கள்தான், யாவும் முற்றும் நீங்கள்தான், அதற்கு அப்பால் என்றால் மற்றும் நீங்கள்தான் என்று சொல்லுகின்றான்.
ஆனால் ஒரு பக்கம் படித்து கொண்டு நம்முடைய நாவன்மையினால் நாம் பேசுவோம். இதற்கு ஒரு உதாரணம், இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலையை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். அது ரொம்ப இந்த வாலி ராமன் இந்த சம்பவத்தினுடைய உண்மை நிலையை நமக்கு நிச்சயமாக விளக்கும். ஒரு நாடகம், அது அந்த நாடகம் 10 நாள் 20 நாள் நடத்தக்கூடிய நாடகம். ஒரு நாடகம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகம். ஆனால் 20 நாள் நடக்கும் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த 20 நாளும் 20 டைரக்டர்கள், இயக்குனர்கள் அவர்களுடைய நாடகத்தை அங்கு நடித்து காண்பிப்பார்கள். அதில் அந்த நாடகத்திற்கு நல்ல கதை அம்சம், நல்ல கதாபாத்திரங்கள், அவர்களுடைய நடிப்பு இவைகளை வைத்து மார்க்கு போட்டு அதில் எந்த நாடகம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த நாடகத்திற்கு முதல் 3 பரிசுகள் கொடுப்பார்கள். அதில் முதல் பரிசு 10 பவுன் தங்கம் செயின், அப்படி அறிவிப்பார்கள். பெரிய இடத்திலே அப்படி நடக்கக்கூடிய போட்டி. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் நமக்கு தங்கம் கிடைக்க வேண்டும் என்று பாடுபடுவார்கள் அந்த இயக்குனர்கள். அது மட்டுமல்ல, இன்ன இடத்தில் போட்டிக்கு போய் நம்முடைய நாடகம் ஜெயித்தது என்று சொன்னால் அது பெரிய பெருமை. அதற்கு பட்டயமெல்லாம் கொடுப்பார்கள். இந்த தங்க பரிசு மட்டுமல்ல, பெரிய பட்டயமும் கொடுப்பார்கள். அது மாதிரி நாடகம். அதில் ஒரு இயக்குனர் தனக்கு இந்த முறை எப்படியாவது நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், நிச்சயமாக பரிசு கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு வருடமாக தயார் செய்கிறார். நாடகத்தை பார்த்தால் சில நாடக ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர்களுக்கு அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அதை நடிக்க வைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி எடுப்பார்கள். அப்படி முயற்சி எடுத்து அந்த நாடகத்தை நடத்தி மக்களுக்கு காண்பிப்பார்கள். பார்த்து கொண்டு போகின்றவர்கள் அதை அந்த உண்மையான ஆசிரியர் கொஞ்சம் அந்த போகிற வழியில் நின்று கவனிப்பாராம். யார் யார் என்ன சொல்லி கொண்டு போகிறார்கள், கூட்டம் எப்படி சொல்லி கொண்டு போகிறதுன்னு. அப்படி ஒருவர் கூட அந்த நாடகம் நல்ல நாடகம்னு சொல்ல மாட்டார்களாம், நன்றாக இருந்தது சொல்ல மாட்டார்களாம். எல்லாம் இருந்தது, ஆனால் அந்த இதில் விட்டுட்டார். எல்லாம் இருந்தது, அந்த சீன் சரியில்லை. எல்லாம் இருந்தது, அந்த பகுதியில் அவங்க சரிவர வசனம் பேசலை. ஏதாவது ஒரு குறை காண்பது தான் என்ன மனிதனுடைய இயல்பு. பொதுவாக நிறை காண்பது மனிதனுடைய பொதுவான இயல்பு அல்ல. காண்பவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பொதுவான இயல்பு அல்ல. பொதுவான இயல்பு என்னது? யாரை பார்த்தாலும் குறை காண்பது. யாரை பார்த்தாலும் வேற சந்தோஷத்துக்கு பார்த்தா கூட இந்த சேலைக்கு அந்த ரவுக்க போட்டுதான் நல்லா இருக்கும், இந்த அம்மா அப்படி போட்டில்ல, ஏதாவது ஒன்று இல்லையா? ஒத்த வளையலாக போட்டு வந்தது, அது சரியில்லை. எவ்வளோ வசதி உள்ள அம்மா இருந்தாலும் எதையாவது ஒன்று என்ன, உடல் அளவிலோ உடை அளவிலோ இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய நடவடிக்கை அளவிலோ ஏதாவது ஒரு விதத்திலே நிறையை சொல்லாமல் குறையை சொல்லி கொண்டிருப்பது தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சகஜமாக நடைபெறுவது. அதற்காக நம்முடைய முன்னோர்கள் பிறர் குற்றம் காணாதே என்று சொல்லி போதிப்பார்கள். ஆனால் நம்முடைய கண், நம்முடைய வாய், நம்முடைய பஞ்ச இந்திரியங்களும் எதைத்தான் சுவாசிக்கும், அனுபவிக்கும்? பிறர் குற்றத்தைத்தான் அனுபவிக்கும், பிறருடைய நன்மையை அனுபவிக்காது. ஒரு குவளையிலே அரை ஜாடி தண்ணீர் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அரை குவளை தண்ணீர் இருக்கிறது என்றால் அதில் அரை குவளை தண்ணீர் இருக்கிறது என்று பெருமைப்பட பேசுகிறவர்கள் மிக மிக குறைவு. அது அரை குடம் காலியாக இருக்கிறது, அது காலியாக இருக்கிறது. அந்த குவளை நிறைய தண்ணீர் இல்லை, குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் சொல்லி போவார்களே தவிர அதிலே அரை அளவு தண்ணீர் இருக்கிறது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அது மாதிரி இப்படி நாடகத்தை பார்த்து கொண்டு போகிறவர்கள் அல்லது ஏதாவது ஒரு நல்ல சம்பவத்திலே கலந்து கொண்டு போகிறவர்கள், வேண்டாம் ஒரு கல்யாண வீட்டிலே போய் சாப்பிட்டு கொண்டு திரும்பி போகிறவர்கள் என்ன பேசுவாங்க? கொஞ்சம் எல்லாம் சரிதான், அந்த ரசத்தில் உப்பு குறைச்சி விட்டான், அதான் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்ருப்பாங்க. என்ன எல்லாம் நல்லா போதும்னு சாப்பிட்டுட்டு பாதியை கொண்டு எங்கே போட்டிருப்பாங்க,
அந்த அந்த எச்சில் போடக்கூடிய இடத்துல போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு அநாகரிகமாக சாப்பிட்டு போட்டுட்டு போவாங்க. ஆனால் அவங்க எல்லாம் சரிதான், ஆனால் அந்த இதில் கொஞ்சம் நெருக்கத்தை தவிர்த்துருக்கலாம். கொஞ்சம் போனோடனே சாப்பாடு கொடுக்க மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் விசாலமான இடத்துல அந்த சாப்பாடு பந்தியை போட்டிருக்கலாம். ஏதாவது ஒன்று ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப நல்லா நடத்தியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் அப்படி சொல்லி கொண்டு போகிறவர்கள் 1% கூட என்ன நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா? இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? எந்த விதத்திலும் குறையை சொல்லிக்கொண்டே தான் போவார்கள். இதுதான் பழக்கம். இப்படி உள்ள இந்த காரியத்திலே இந்த நாடக இயக்குனர் நமக்கு இந்த முறை என்ன செய்ய வேண்டும்? பரிசு பெற வேண்டும். அப்படி என்று சொல்லி அவர் 1 வருடமாக அந்த நடிகர்களை தயார் செய்து, அந்த நடிக்கின்ற வசனத்திலே எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது, வசனம் சொல்லுவதிலே தப்பிதங்கள் வந்துவிடக்கூடாது. இப்படி அதற்கு எவ்வளவோ நடிப்பதற்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் அல்லவா, அது மாதிரி சொல்லிக் கொடுத்து இரவும் பகலும் பாடுபட்டு அந்த நாடகம் அரங்கேற்றத்திற்கு வருகிறது. முதல் 5 நாள் வேறு நாடகம் நடந்தாச்சு. 6வது நாள் இந்த குறிப்பிட்ட நாடகம் வெற்றி பெற வேண்டும், முதல் பரிசு அடைய வேண்டும் என்று சொல்லி அரும்பாடுபட்டு தயாராக்கின நாடகம். இப்பொழுது அந்த நாடகம் நடக்கிற இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். எல்லாரும் அங்கே வரீங்களா? அந்த இடத்துக்கு வாங்க. அந்த இடத்துல போயிருக்கிறோம். இப்போ நாடகம் இப்போ இன்னும் சரியாக 9 மணி நாடகம் ஆரம்பிக்க போகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் சபையில் இருக்காங்க. அங்கே அரங்கத்தில் எவ்வளோ பேர்? ஆயிரக்கணக்கான பேர்கள் எல்லாம் உன்னிப்பாக கவனித்து, இன்னும் 1 நிமிடத்திலே நாடகம் ஆரம்பிக்க போகிறது. கதா ரசிக பெருமக்களே, எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வெற்றி நாடகம் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லி அங்கே வசனம் எல்லாம் பேசி, உடனே முதல் காட்சி என்ன காட்சி? அந்த நாடகத்தினுடைய முதல் காட்சி எது என்று சொன்னால், ஒரு அரச தர்பார். அரச தர்பார் அதாவது அது மாதிரி சீன் காரியங்களெல்லாம் இருக்கும், என்ன காட்சிகள்லாம் இருக்கும். ராஜா அந்த அரியணையில் இருப்பார். அவர் பக்கத்தில் யார் இருப்பா? அவர் பக்கத்தில் யார் இருப்பா? மந்திரிகள் நிற்பார்கள், அங்கே இருப்பார்கள், பக்கத்தில் இருப்பார்கள். சரிதானா? என்ன அதன் மாதிரி சேவகர்கள் நிற்பாங்க. அந்த அந்த தர்பார் முழு காட்சி அப்படி. உடனே முதல் விசில் அடித்த உடனே என்ன செய்வாங்க? முதல் விசில் அடித்த உடனே திரையை எடுப்பாங்க. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நாடகம் பார்த்துருக்கு. இப்போ எல்லாம் நாடகம் எங்கேயும் போடுறது இல்லை, குறைந்து போய்விட்டது. முதல் விசில் அடித்த உடனே திரையை எடுத்துவாங்க. 2வது விசில் அடித்த உடனே லைட்டு போடுவாங்க. அப்போ லைட்டு போட்டால் தான் யாரெல்லாம் இருக்கிறாங்கலாம் தெரியும். இந்த முதல் காட்சி எப்படி காட்சி? அரச தர்பார். அதில் ராஜா இழந்துச்சு. அந்த கீழே இருக்கிற பீதாம்பரத்தை எடுத்து இந்த கையில் இப்படி போட்டுக்கிட்டு அப்படி நின்று, உடனே சோழ நாட்டினுடைய மக்கள் பெருமக்களே, நிலக்கிழார்களே, நிலப்பிரபுக்களே, இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய அரசனாகிய நான் உங்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம். ராஜா இழந்துச்சு பேசுகிறது மாதிரி வசனம். நாடகத்தை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. இது மாதிரி தான் முதல் காட்சி இருக்கணும். அப்போது அந்த இயக்குனரோ ரொம்ப ஆசையோடவே இருக்கிறார். 10 பவுன் நமக்கு தான் இருக்கிறாரு. அதுக்காக 1 வருஷம் பாடுபட்டு தயாராகியிருக்கிறாரு. இந்த தடவை முதல் பரிசு நமக்கு தான் இருக்கிறாரு. எவ்வளோ ஆதங்கம் இருப்பார். நீங்கள் அந்த இயக்குனரை பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஒரு கையில் இருக்கும், இந்த கதை புஸ்தகம் கையில் இருக்கும், வசனங்கள் எல்லாம். யாராவது அந்த நடிகன் விட்டு கொடுத்தா அந்த திரைக்கு பின்னால் நின்று அப்படி இப்படி சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா? அப்போ அவ்வளவு தயாரிப்பில் இருக்கும்போது இப்போ முதல் இதை அடித்தாச்சு, முதல் விசில் அடித்தாச்சு, சத்தம் கொடுத்தாச்சு, ஒலி எழுப்பியாச்சு. சீன் அப்படி விரிஞ்சிட்டு கிரண்ணி 2 பக்கம் விரிஞ்சிட்டு. இப்போது 2வது விசில் அடித்தோன்னா லைட்டு போட்டாங்க. இப்போ அந்த தர்பாரில் இப்போ ராஜா இழந்துச்சு பேசணும் இல்லையா? இதுதான் காட்சி. ராஜா இழந்துச்சு, பெருமக்களே, சோழ நாட்டு பெருமக்களே அப்படின்னு பெரிய வசனம், சிறப்பாக பேசணும். என்ன அப்படி பேச வேண்டியவர் எழுந்துச்சார்.
எழுந்துச்சு அவர் இந்த முந்தானெல்லாம் இப்படி போட்டுட்டு ராஜ கம்பீரத்தில் அப்படிலாம் நிற்கணும், அப்படி இப்படின்னு இந்த தோல்ல எல்லாம் இந்த இதெல்லாம் தொங்கும், அப்படிதானா? அவர் அம்மா பிச்சை அம்மா பிச்சை இழந்துச்சு, அப்படி இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அது வேற சீன், அது இந்த சீன் இல்லை, ராஜா பிச்சைக்காரனா நடிக்கக்கூடிய சீன் இல்லை. புரியுது இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சுதா? இந்த இயக்குனருக்கு என்ன ஆயிருக்கும்? இருதயமே நின்று போச்சு, பஞ்ச இந்திரியங்களும் அடங்கி போச்சு. இது முதல் அந்த காட்சி தான் அந்த நாடகத்தினுடைய உச்சக்கட்டம். இந்த காட்சியில் பேசக்கூடியது தான் அந்த கடைசி வரை மக்கள் மத்தியில் பெருசாக இருக்கும். அது மாதிரி அவர் முதல் காட்சியிலேயே மக்களை கவரக்கூடிய அளவில் அந்த வசனமெல்லாம் எழுதியிருக்கிறாரு. ராஜா அப்படி பேசணும், அப்படி அதனுடைய நடிப்பு பழக்கம் அப்படி தயாரிச்சிருக்கிறாரு. ஆனால் இவன் என்ன நினைச்சானோ, இவன் அந்த நடிகன் பிச்சை எடுக்கிறது மாதிரி அம்மா பிச்சை வேணும். உடனே அவர் வாயில் விசில் கூட இருக்கும், விசில் அடித்தார். உடனே விசில் அடித்தோடனே லைட் அணைச்சிடுவான், பார்த்தீங்களா? ஏன்னா இந்த காட்சி வெளியே தெரிஞ்சிடக்கூடாது இல்லை, லைட் அணைச்சிட்டான். உடனே இவர் திரைக்கு பின்னால் இருந்தான், அவனை அப்படி பிடிச்சி ராஜாவை என்ன செய்துட்டான், உள்ளே இழுத்துட்டான். என்ன ராஜா இப்போ சீனுக்கு பின்னால் போயிட்டார், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு. இது மாதிரி இந்த காட்சியை நினச்சிக்கிடுங்க. இந்த வாலி இந்திரன் மைந்தன், அவன் வந்த காரியமே ராமபிரானுக்கு துணை நிற்பதற்காக இல்லையா? ஆனால் அவன் வந்த காரியத்தை மறந்து அவன் ராவணனோடு நட்பு கொண்டு வைத்து கொண்டான். நட்பு கொண்டு உனக்கு ஏதேனும் ஆபத்தென்றால் நான் தான் காப்பு என்று சொல்லி அப்படி உறுதி பண்ணி கொண்டான். அதோடு மட்டுமல்லாமல் வந்த காரியத்தினுடைய லட்சிய புருஷன் எப்படி வாழ்கிறான், புருஷோத்தமன் எப்படி வாழ்கிறான், அதை மறந்துட்டான். ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் என்று அப்படி வாழ்ந்தான் ராமன். இவன் என்ன செய்துட்டான், வாழ்க்கையை மாற்றிட்டான். அப்போது வந்த காரியத்தை இவன் பார்க்கல, ராமாயணம் கேட்க வந்தோம், வந்த காரியத்தை என்ன செய்யலை, இப்படி இருந்துட்டு என்ன வந்த காரியம் பார்க்கல. கண்ணில் தண்ணி அடிக்கணும், அல்லது நிமிந்து உட்காரணும், கண்ணை கசக்கணும், அல்லது தலையில் ஒரு கொட்டு கொட்டணும் இல்லையா? அப்போ தான் நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய பீடையாகிய அந்த என்ன செய்வா மூதேவி மாறி போவா. மாறக்கூடிய இடத்துல மாறணும் இல்லை, அப்படித்தானா? அப்போ வந்த காரியத்தை கவனிக்கல, வந்த காரியத்தை பார்க்கல. அப்போ வந்த காரியத்தை நடிக்க வேண்டிய காரியத்தை நடிக்க வேண்டிய விதத்தில் நடித்து அந்த நாடகத்துக்கு சிறப்பு பெருமை ஏற்படுத்தாவிட்டால் அதை இயக்குனராக இருக்கின்ற இயக்குனன் எப்படி அவனை திரையின் மறைவில் என்று இழுத்து கொள்வானோ, அதுபோல இவன் நடிக்க வேண்டிய காரியத்தை இந்த வாலி நடிக்கவில்லை, ஆற்ற வேண்டிய காரியத்தை ஆற்றவில்லை. எனவே திரையின் பின்பு இருந்து அவனை என்ன செய்து விட்டான், இழுத்து விட்டான். நாமும் வந்த காரியத்தை ஒழுங்காக செய்யாவிட்டால் திரைமறைவிலே இருக்கின்ற அந்த பரம் நம்மையும் எத்தனை வயசுன்னு பார்க்க மாட்டார். என்ன அவசியம் இல்லைன்னா இழுத்துருவார். என்ன இந்த பூலோகத்துக்கு அவசியம் இல்லை, இவன் வந்த காரியத்தை செய்யலை. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, வந்ததை கவனி, வந்த காரியத்தை கவனி, வந்த காரியத்தை கவனி. திரும்ப திரும்ப நீ அங்கங்கே பேசிகிட்டு இருக்காத, வந்த காரியத்தை கவனி சொல்லுவாங்களா இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் அது பொருந்தும். வந்த காரியத்தை தான் கவனிக்கணும். ஒரு இடத்துக்கு போனாலும், ஒரு வேலைகளை கவனித்தாலும், ஒரு சாதனைகளை செய்தாலும் வந்த காரியத்தை கவனி. அதுதான் இந்த வாலி வந்த காரியத்தை நடத்தாததுனால பிரபஞ்சமே அப்படித்தான். என்ன யார் ஒருவர் அந்த அந்த பிரபஞ்ச நெறிக்கு அப்பால் போகிறார்களோ, நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன், வெயிலே தான் நிற்பேன் அப்படின்னு இந்த நியதிக்கு மாறாக ஒருவன் நின்றான்னு வைங்க, இத்தனை நாள் 2 நாள் 3 நாள் இருப்பான், அடுத்த நாள் செத்து போயிடுவான். சரிதானா? அப்போது இந்த இயற்கையினுடைய நியதிக்கு தவறாக மாறாக எங்கு யார் போனாலும் இயற்கை என்ன செய்துவிடும், சொல்லாமல் அழித்து விடும். வெளியே சொல்லாது, என்ன அழித்து விடும். அதனால தான் அந்த அந்த வந்த நிலையை உணர்ந்து ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும். இங்கு பாருங்கள், அவன் மோட்சத்தை தாருங்கள் என்று கேட்கிறான். என்னுடைய வினை ஒளிந்தது,
என்னுடைய தம்பி நல்லது செய்தான். இப்போ சொல்கிறான், வாலியனுடைய தம்பி சுக்ரீவன் என்ன செய்திருக்கானா, அவனுக்கு நல்லது செய்தான். வலிய வந்து சண்டைக்கு இழுத்து ராமபாணத்தை என் மீது பாய்ச்ச வைத்தான் அல்லவா, என் தம்பி நல்லது செய்தான். அவன் எனக்கு பேருதவி செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட தம்பியை ராமபிரானிடம் அவன் கெஞ்சி கேட்கிறான், பிரபுவே, என்னுடைய தம்பியும் அறியாமையினால் சில சந்தர்ப்பங்களிலே உனக்கு இடையூறு செய்யக்கூடும், அல்லது நீ நினைக்கின்ற நிலையிலே அவன் ஒருவேளை நடவாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அப்படி ஏதேனும் சந்தர்ப்பம் வந்தால் என் மீது விட்ட வாளி போல அவன் மீது விட்டு விடாதே. என்ன, தம்பி மேலே இப்போ பாசம் வந்துட்டுது. உயிர் போகிற நேரத்தில் தம்பி மேலே பாசம் வந்து விட்டது. ஆகவே என் மீது நீ கோபப்பட்டு விட்ட அம்பினைப் போல என் தம்பி மீது விட்டு விடாதே. அவன் சில நேரங்களிலே தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓவிய உருவனாயேன் உனது ஒன்று பெறுவது உன்பால். ஓவியத்து உருவத்தை உடையவனாக இருக்கின்ற ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே, உனக்கு நான் சொல்வதற்கு ஒன்று இருக்கிறது, ஒரு செய்தி இருக்கிறது. உன்னிடம் நான் அதை வரமாக பெற்றுக்கொள்கிறேன். பூயியல் நரவம் மாந்தி புந்தி வேறு உற்றபோதில். நான் பூவில் இருக்கின்ற தேனை குடித்து அப்படியெல்லாம் சுற்றி திரிந்து வருகின்ற எங்கள் குலத்தில் தோன்றிய அந்த சுக்ரீவன் பூயியல் நரவம் மாந்தி புந்தி வேறு உற்றபோதில் தீவினை இயற்றுமேனும். என் தம்பியாகிய சுக்ரீவன் எதையாவது உனக்கு தவறுகள் செய்தாலும் எம்பி மேல் சீறி, என்னுடைய தம்பியாகிய சுக்ரீவன் மீது நீ கோபப்பட்டு என்மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவல் என்றான். என் மீது கூற்று போன்ற அந்த பகழியை ராமபாணத்தை விட்டாயல்லவா, அதுபோல என் தம்பி மீது நீ விட்டு விடாதே. உன் தம்பி ஒருவேளை இங்கிருக்கிற இலக்குவன் இளைய பெருமாள் என் தம்பியை இகழ்ந்து விடா, நீ கவனித்து கொள்ள வேண்டும். என் தம்பி அண்ணனை காட்டி கொடுத்தவன் தானே அல்லது கொண்டவன் தானே என்று ஏதாவது இகழ்ச்சியான சொல் இளைய பெருமாள் சொல்லாது இருக்க வேண்டும். என்னுடைய உதவி ராமா. கடைசி நேரத்தில் அவன் ஆவி பிரியப் போகிறது. அவன் சொல்கிறான், ராமா என் உதவி உனக்கு இல்லையேனும். அப்போ அவனுக்கு தெரியுது நம்ம உதவி செய்திருக்க வேண்டும் என்பது தெரிகிறது இல்லையா. அவனுடைய வார்த்தையில் ஒவ்வொன்றிலும் நாம் அறிய முடியும். அதை நாம் அப்பொழுதுக்கு அப்பொழுது சொல்லி கொண்டு தான் வந்தோம். இப்பொழுதும் சொல்லுகிறான், என்னுடைய உதவி உனக்கு இல்லையேனும். என்னை விட உனக்கு உதவி செய்வதற்கு மிகச்சிறப்புடைய அனுமன் உன்பக்கம் இருக்கிறான். அனுமனை அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆகவே அனுமானால் ஆகாத செயல்கள் கிடையாது. எனக்காக அனுமனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வாலி சொல்லுகின்றான். அப்படி என்றால் அனுமனுடைய மகத்துவத்தையும் அவன் உணர்ந்திருக்கிறான். என்னுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது, அது இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்காக தோழமையோடு தொண்டு செய்வதற்கு அனுமன் இருக்கிறான். அனுமன் என்பவனை ஆழியே நின் செய்ய செங்கை. ஆழியோனே, திருமாலின் அவதாரமாக வந்திருக்கின்ற ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே, அனுமன் என்பவனே ஆழியே நின் செய்ய செங்கை தனுவன நினைதி. உன்னுடைய திருக்கரத்தில் இருக்கின்ற தனு வில் போன்றவனாக உனக்கு இருப்பான். மற்ற என் தம்பி நெந்தம்பியாக, என்னுடைய தம்பி சுக்ரீவனை உன்னுடைய தம்பியாக நீ நினைத்துக்கொள். ஓர் துணைவர் இன்னோர் அனையவர் இலை நீ ஈண்டு அவ்வனிதையை நாடி கோடி வானினும் உயர்ந்த தோளாய். அந்த வனிதையாகிய சீதா பிராட்டியை தேடி அந்த ராவணனையும் அழித்து செயல்படுவதற்கான எல்லா காரியங்களுக்கும் இவர்களெல்லாம் உனக்கு மிகச் சிறப்புடையவர்களாக என் தம்பி அனுமன் முதலானவர்கள் உனக்கு உதவியாக இருப்பார்கள். கோடி வானினும் உயர்ந்த தோளாய், வானளாவ உயர்ந்த தோள்களை உடைய ராமச்சந்திர மூர்த்தியே, அப்படி என்று சொல்லி அந்த
அனுமன் அந்த வாலியானவன் தன்னுடைய நிலையினை உணர்த்துகிறான். அதன் பிறகும் சுக்ரீவனை பார்த்து சுக்ரீவனை அப்படியே அழைக்கிறான் வாலி. ஆவி பிரிய போகிறது. அந்த கடைசி நேரத்தில் பாருங்கள், ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகின்றான். என் மீது விட்ட அம்பினை என் தம்பி மீது விட்டு விடாதே. உன் தம்பியாகிய இளைய பெருமாள் என் தம்பியை இகழ்ந்து விடக்கூடாது. என்னுடைய உதவி உனக்கு இல்லாமல் போயிருந்தால் கூட உன் பக்கம் அனுமன் என்று சொல்லுகின்ற அந்த சிறப்புக்குரிய தொண்டன் இருக்கிறான். அவன் உன்னுடைய கை செங்கை வில் என கருதுவாயாக. என் தம்பி சுக்ரீவன் உனக்கு உற்ற துணையாக இருப்பான். இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சுக்ரீவனை அழைக்கிறான். தம்பி இங்கே வா என்கிறான். என்ன தம்பி சுக்ரீவனை அழைக்கிறான். வாலி சுக்ரீவனுக்கு அழைத்து பக்கத்தில் அவனுடைய கைகளை பிடித்து அவனுடைய தோளோடு அவன் அப்படி இறுக கட்டி தழுவிக்கொண்டு சொல்லுவான். இந்த ராமபிரானுக்கு அவன் சொல்லிய பிறகு, இருந்தனன் இளவல் தன்னை, இளவலாகிய சுக்ரீவனை வன்துணை தடக்கை நீட்டி வாங்கினன் தழுவி மைந்த, அந்த தடக்கை அந்த கையை அப்படியே நீட்டி அந்த சுக்ரீவனை அணைத்து கொண்டு அப்படி சொல்லுகிறான். தழுவி கொண்டு சொல்லுவான், மைந்த ஒன்று உனக்கு உரைப்பது உண்டால், உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் சுக்ரீவா. உறுதியத்து உணர்ந்து கோடி குன்றினும் உயர்ந்ததோளாய் வருந்தலை என்று கூறும். குன்றை போல வளர்ந்த தோள்களை உடைய சுக்ரீவனே, ஒன்று நான் உனக்கு சொல்லுகின்றேன், அதை நீ உற்று கேட்பாயாக. இங்கு வந்திருக்கின்ற ராமபிரான் இந்த பிரபு, அவர் உலகுக்கெல்லாம் நாயகன். என்னை அவர் பாணத்தினால் வீழ்த்தினார் என்று நீ வருத்தப்படாத. ஐயோ, அவன் தானாடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அல்லவா? சாதாரணமாக சொல்வார்களா, தானாடாவிட்டாலும் தசையாடும். அண்ணன் அல்லவா, அவன் மீது எத்தனை கோபம் இருந்தால் கூட இப்பொழுது அவன் உயிரை துறக்கின்ற நேரத்தில் அல்லவா இருக்கிறான். ஆகவே அவனுக்கு கண்ணீரை சொரிகின்றன. சுக்ரீவனுக்கும் அவனை அணைத்து கொண்டு ஒன்று நான் உனக்கு சொல்லுகின்றேன். மறைக்கும் மறைகளும் முனிவர் யாரும் மலர்மிசை அயனும் மற்றை துறைகளில் முடிவும் சொல்லும் துணிபொருள் தூணினில் தூக்கி அறைகளல் ராமனாகி அறநறி நிறுத்த வந்தது இறை ஒரு சங்கையின்றி எண்ணுதி எண்ணம் மிக்கோய். சுக்ரீவனை பார்த்து உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் என்று சொன்னவன் என்ன சொல்லுகின்றான்? வேதங்களெல்லாம் யாரை முறையிடுகின்றனவோ, முனிவர்களெல்லாம் யாரை புகழுகின்றார்களோ, யாரை அடைவதற்காக அவர்களெல்லாம் சாதனை செய்கின்றார்களோ, அந்த மலர்மிசை அயனும் யாரை போற்றுகின்றார்களோ, மற்றை துறைகளும் முடிவும், எல்லா நூல்களும் எல்லா யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் தேவாதி தேவர்களெல்லாம் யாரை முறையிடுகிறார்களோ, அந்த துணிபொருள் யார் என்றால் அறைகளல் ராமனாகி, அந்த மூல முதற்பொருளே ராமச்சந்திர மூர்த்தியாக ஆகி ராமன் ஆகி அறநறி நிறுத்த வந்தது. அவன் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தான்? அறநறி நிறுத்த வந்தது இறை ஒரு சங்கை என்றான். இதுதான் இறைவனுடைய சங்கை, ஒரு அவதாரம், அதாவது ஒரு பிரதிஜை, இறைவன் எடுத்துக்கொண்ட ஒரு கோட்பாடு. அறைகளல் ராமனாகி இங்கு அறநறி நிறுத்த வந்திருக்கிறான். இது இறை செய்த சங்கை இன்றி எண்ணுதி எண்ணம் மிக்கோய். அதனால் வேறாக நீ நினைக்காதே. இங்கு வந்திருக்கிற ராமன் அந்த மூல பரம்பொருளாகிய முக்கண் முதல்வனாகிய அந்த பரம்பொருளே, அந்த மகாவிஷ்ணுவே இப்படி ராமனாக அவதரித்து அறத்தை நிறுத்துவதற்காக வந்திருக்கிறார். வேறு எண்ணத்தை விட்டுவிடு, வேறு எண்ணம் வேண்டியதில்லை. அப்படி அந்த சுக்ரீவனுக்கும் வாலி அறிவுரை சொல்லுகின்றான். நிற்கிற செல்வம் வேண்டி நெறி நின்ற பொருளிலெல்லாம் கற்கின்றது இவன் தன் நாமம் கருதுவது இவனை கண்டால். மீண்டும் சொல்லுகிறான், நிற்கின்ற செல்வம் வேண்டி நெறி நின்ற பொருள்கள் எல்லாம், எல்லா இந்த உலகத்து பிரபஞ்சத்தினுடைய அந்த செல்வம் நெறிகள்
அந்த சான்றாண்மைகள், பொன் முதலிய அந்த பெரிய சிறப்புக்குரிய செல்வங்கள் எல்லாம் எல்லாவற்றிற்கும் மேலாக பொற்குன்றம் அணையதோளாய், நல்ல திரண்ட பொன் போன்ற மலை போன்ற தோள்களை உடையவனே, பொது நின்ற தலைமை நோக்கின், இந்த ராமனுடைய அந்த நிலையை நோக்கினால், எற்கென்ற வலியே சாலும் இதற்கு ஒன்று ஏது வேண்டாம். இந்த ராமன் தான் எல்லாமாக இருக்கிறான், இதற்கு நீ வேறு ஒரு சிந்தனையும் வேண்டாம் என்று சொல்லி ராமபிரானிடம் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையும் சொல்லுகிறான். ஏதோ நம்மை ஒரு மானிடர் வந்திருக்கிறார், அல்லது இங்கு நமக்கு வாலியை கொன்று நமக்கு நாட்டை தந்தார், அதாவது நமக்கு சிறப்பு தந்தார், இப்படியெல்லாம் நீ நினைத்து ஏதோ நமக்கு நண்பர் தோழர் என்றெல்லாம் நினைத்து விடாதே. எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நிலையை வாலி சுக்ரீவனுக்கு சொல்லுகிறான். அதாவது அரசன் என்று சொன்னால் அவனிடம் எப்படி பழக வேண்டும் என்பது மனுநெறி சொல்லுகிறது. ஒரு நெருப்பு ஆக இருக்க வேண்டும். நமக்கு தெரிந்தவர் தானே என்று நெருப்பில் கை வைக்க முடியாது இல்லையா? நெருப்பு என்ன செய்துவிடும்? சுட்டுவிடும். அதை விட்டு நீங்கி போக முடியாது. நீங்கினால் குளிர் வந்து நம்மை பிடித்து கொள்ளும். அதுபோல நெருப்பை எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த நிலையில் பயன்படுத்த வேண்டும். அவர்களிடம் எப்படி பழக வேண்டுமோ அப்படி பழக வேண்டும். ஆகவே அந்த பரம்பொருளாகிய அந்த பரமே இப்படி வடிவம் எடுத்து வந்திருக்கிறது. அதனிடம் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உன்னுடைய மதியினால் புத்தியினால் நீ ஏதேனும் தவறு செய்து விடக்கூடாது. மிகுந்த ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரைகளை சொன்னான். அவனுடைய கையை பிடித்து தழுவிக்கொண்ட அந்த வாலி அவன் தலையிலே கை வைத்தான், ஆசீர்வாதம் அளித்தான். அதன் பிறகு அங்கே அங்கதனை அழைத்து வரச் சொல்லுகிறான் வாலி. அங்கதன் வாலியினுடைய மைந்தன். அந்த வாலியினுடைய மைந்தன் அங்கதன் இந்த இடத்திலே இல்லை. ஆகவே அந்த வாலியின் மைந்தனாகிய அங்கதனை அழைத்து வர சொல்லுகின்றான். அப்படி அழைத்து வந்தவுடனே அந்த அங்கதனை பார்த்து அவனுடைய கரங்களை பிடித்து கொண்டு ராமனை அழைத்து ராமன் கையிலே ஒப்படைக்கிறான். இது யாரு? உன்னுடைய பிள்ளை, நீதான் இனி காத்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி ராமனிடம் அடைக்கலமாக கொடுத்தனன் அந்த அங்கதனை. ராமபிரான் உடனே மகிழ்ச்சி அடைந்து, அந்த அங்கதனும் மாவீரன், வாலியினுடைய மைந்தன் அல்லவா, அவனுக்கு தன் கையில் இருந்த உடைவாளை எடுத்து அங்கதன் கையிலே கொடுத்தார் ராமபிரான். அவன் அடைக்கலமாக கொடுக்கப்பட்ட உடனே அவன் வணங்கினான். வணங்கினவனிடம் தன்னுடைய வாளை அவர் கொடுத்தார். அடைக்கலமாக வந்த அந்த அங்கதனிடம் ராமபிரான் வாளை கொடுத்தார். இப்படி அந்த அங்கதனையும் சுக்ரீவனுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் சொல்லி சுக்ரீவனை அணைத்து கொண்டு, தம்பி நீ எனக்கு நல்லது செய்தாய் என்று அவனுக்கு ஆசி கொடுத்து, நீ இப்படி ராமபிரானிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆலோசனையும் கொடுத்து, அதன் பிறகு தன் மைந்தனாகிய அங்கதனை வரவழைத்து அவனையும் ராமபிரானிடம் அடைக்கலமாக கொடுத்து, அப்படி எல்லாம் சிறப்பானவுடனே அவனுடைய ஆவி பிரிந்தது. வாலியினுடைய ஆவி பிரிந்தது. தாரை அழுதாள், கோ என்று அழுதாள். தாரை அவனுடைய மனைவி. அவள் சிறந்த உத்தமமான பெண்களிலே சிறப்புக்கு உரியவள். நிறைந்த ஒழுக்க நெறியும் மாண்பும் உடையவள், சிறந்த அறிவு உடையவள். அந்த தாரை அப்படியே கோவென்று அழுதாள். அழுது வாலியினுடைய உடல் மீது புரண்டு ஏங்கி ஏங்கி அழுதாள். அவள் வாலியை எவ்வளவோ தடுத்தாள், புத்தி சொன்னாள் இல்லையா? ராமன் என்கிற அந்த தசரத சக்கரவர்த்தியுடைய மைந்தன் வந்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன். அவர் சுக்ரீவனோடு என்ன நட்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிகிறேன். ஆகவே யோசித்து செல்ல வேண்டும் என்று சொன்னபொழுது கூட வாலி அதை மறுத்தான். மறுத்தது மட்டுமல்ல, ராமன் எப்படிப்பட்டவன், அவனா இந்த குரங்கினத்து சுக்ரீவனோடு நட்பு கொள்வான் என்று ஏளனப்படுத்தினான். ராமனை பற்றி அவனுக்கு தெரிந்திருக்கிறது என்ன. ஆகவே இப்பொழுது அதையெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாள்? அந்த தாரை அழுகிறாள். பிறகு அந்த அனுமன் முதலானவர்கள் மந்திரிமார்கள் எல்லாம்
அந்த தாரையிடம் சென்று அழுகையை மாற்றச் செய்து அவளை தேற்றினார்கள். அப்படி தேற்றி ராமபிரானுடைய வேண்டுதலின்படி அந்த வாலிக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை எல்லாம் சிறப்பாக செய்தார்கள். அப்படி சிறப்பாக செய்து எல்லா கருமங்களையும் முடித்துவிட்டு சுக்ரீவனுக்கு அந்த கிஷ்கிந்தை நாட்டினை, அந்த வானர கூட்ட அந்த அரசை, வானர அரசு தான் அது கிஷ்கிந்தை ராஜ்யம், வாலிதான் இதுவரை அந்த கிஷ்கிந்தைக்கு ராஜா. இப்பொழுது அவன் மாண்டு விட்டதால் அந்த அந்த பதவியை சுக்ரீவனுக்கு அந்த பட்டாபிஷேகம் சூட்டுகிறார்கள். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டி இளவரசராக அங்கதனை ஏற்படுத்துகிறார்கள். இளவரசன் ஒரு அரசன், இளவரசனாக அங்கதனுக்கும் அப்படி பட்டம் சூட்டுகிறார்கள். சூட்டி கார்காலம் முடிந்த பிறகு நாம் சீதாதேவியை தேடி புறப்படலாம். அதுவரை நீ இதுவரை ராஜபோகத்தை இழந்திருந்தாய், ராஜ்யத்தை இழந்திருந்தாய், கானகத்திலே போய் ஒளிந்து எடுத்து வாழ்ந்தாய். ஆகவே உன்னுடைய நாட்டு உரிமையை பெற்றுக்கொண்டிருக்கிறாய். எனவே நீ சிறப்பாக இந்த கார்காலம் முடிகிற வரை நீ என்ன செய், சிறப்பாக ஆட்சி செய்து ராஜபோகத்தையும் அனுபவித்து இன்புற்று இருப்பாயாக. நான் நகரத்திற்கு வரக்கூடாது. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையாள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமையற்கொண்டு, எந்த நகரத்திலேயோ எந்த இடத்துலையோ போய் நீ சுகமாக இருக்கக்கூடாது. தாங்கரும் தவமேற்கொண்டு பூணி இவன் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்றல்லவா அம்மா சொன்னாள். ஆகவே அந்த காலம் முடிகிற வரை எங்கேயும் அரசு இருக்கிற இடத்திலே, நகரத்திலேயோ வீடு வாசல்களிலேயோ போகக்கூடாது. நான் காட்டிலே இதோ இருக்கிற இந்த மலையிலே இருக்கிறேன். கார்காலம் அந்த 4 மாத காலங்கள், அதிலே ஞானிகள் யோகிகள் இவர்களெல்லாம் மழைக்காலம் இருக்கிறதுனால் வெளியே அதிகம் நடமாட மாட்டார்கள், சஞ்சரிக்க மாட்டார்கள். அங்கே புழு பூச்சிகள் இது மாதிரி ஏராளமாக உற்பத்தியாகும் மழை காலத்திலே. அது நான் நடமாடி திரிந்தால் அவைகளுக்கெல்லாம் இன்னல் ஏற்படும் என்று ஒரே இடத்தில் இருப்பார்கள். சாதுர்மாசியம் என்று சொல்வார்கள். என்ன 4 சாதுர்னா 4 மாதங்கள். அந்த கார்காலம் அந்த கார்காலம் முடியட்டும். அதன் பிறகு நீங்கள் எல்லாம் உங்கள் சேனைகளை திரட்டி 70 வெள்ளம் சேனரங்கள், அதெல்லாம் ஒரு இடத்தில் இல்லை, காடு முழுவதும் எங்கெல்லாமோ பறந்திருப்பார்கள். இவர்கள் ஆணையிட்டால் அவையெல்லாம் என்ன செய்யும், வரும். அதுவரை அப்படி இருப்பார்கள். அதனால் அவர்களெல்லாம் அணிவகுத்து சேனையாக திரட்டி பிறகு வந்து பாருங்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்தார், அந்த சுக்ரீவனுக்கும் கட்டளையிட்டு இவர்கள் அந்த ரிஷிகமுக பர்வதத்திற்கு அப்படி அந்த கிஷ்கிந்தைக்கு அப்பால் உள்ள வனத்திலே மலையிலே இவர்கள் ராமபிரானும் இளைய பெருமாளும் அங்கு சென்று இருந்தார்கள். இந்த இடத்திலே நாம் நிறைவு செய்வோம். கார்காலம் முடிந்த பிறகு என்ன ஆனது, எப்படியெல்லாம் என்ன செயல்கள் நடைபெற்றன என்பதை அடுத்த நிகழ்விலே பார்க்கலாம். योगी राम सूरत कुमार जय गुरु राया।